வணக்கம். நான் டாக்டர் முத்துராஜ். நான் முத்து நியூரோ சென்டரில் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜனாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம மெயினாக முதுகு வலி பற்றி ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். முதுகு வலி வராத ஆட்கள் இந்த உலகத்தில் ரொம்ப 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 கம்மி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவையாவது முதுகு வலியை அனுபவிச்சிருப்பாங்க. லிஃப்டிங் ஆஃப் த வெயிட்ஸ், இது என்னோட பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனாக என்கிட்ட கேட்கறது அல்லது அவங்களே டிசைட் பண்ணி சொல்றது. வெயிட் தூக்கினாரு, வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு காமனான மீட். வெயிட் லிஃப்டிங்குக்கே உரித்தானது தான் நம்மளோட உடம்பு. அந்த வெயிட் லிஃப்டிங் எப்படி பண்ணணும், அதை தப்பா பண்ணினால் மட்டும்தான் அந்த வெயிட் லிஃப்டிங் ஒரு காரணமா இருக்குமே இல்லைய, ஆஸ் சச் வெயிட் லிஃப்டிங் ஒரு காரணம் கிடையாது நம்மளோட பேக் பெயினுக்கு. வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்களோட மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்களோட லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமே ஒழிய உங்களோட முதுகு எலும்பு அந்த வெயிட் தூக்குறதுனால பாதிப்படையும், ஜவ்வு விலகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மின்ஸ். அதை நிறைய இடங்கள்ல அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் லிஃப்டிங், ப்ராப்பர் வெயிட் லிஃப்டிங் என்னைக்குமே உங்களோட பேக் பெயினை இது பண்ணாது. உதாரணத்துக்கு உங்களை விட உங்களுக்கு முடியாத, நீங்க எப்போதும் தூக்க அளவை விட அதிகப்படியான அளவுல வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இடுப்பெலும்பு மூட்டெலும்பு இரண்டையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி அந்த வெயிட்டை உங்க பாடிக்கு மிக அருகில் வச்சு லிஃப்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய வெயிட்டை வேணாலும் லிஃப்ட் பண்ணலாம்.